ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் கிட்ட ரீசெண்டாக கேட்டதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல, பட் சீக்கிரமாக கிடைச்சிரும். ஸோ சர்டிஃபிகேட் கையில் வந்ததும் உடனே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் ஒரு பக்கம் படத்தை ரீஎடிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியலை. இப்போதைக்கு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தளபதிக்கு சிஎம் டைட்டில் கார்டு வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு அனுமதி கொடுக்குற இடத்துலையே இருக்கிறது தளபதி தான். ஸோ அப்போ எப்படியோ அந்த டைட்டில் கார்டு போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் தளபதி அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு நோ சொல்லி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய மீம்ஸ் கூட போய்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சிஎம் சார், தளபதியை பார்த்து பயமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பண்ண மீம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் யாருமே சிஎம்மாக வந்தாலும் ஆக்டர் தளபதிக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் படம் டிலே ஆனதால் லீக் ஆனதாலையும் பின்வாங்கின ஓடிடி பிளாட்ஃபார்ம் இப்போது தளபதி சிஎம் ஆயிட்டதால் முன்னாடி கேட்டதை விட இன்னும் அதிக விலைக்கு கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. தளபதி படங்களுக்கு எப்பயும் வர்ற வசூலை விட கண்டிப்பாக அதிகமாக தாங்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம